Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம நண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி கடல் நண்டு வாங்கி வச்சுருக்கோம். நண்டில் அவ்வளோ சத்து இருக்குங்க. அதில் புரோட்டீன், மினரல், அப்புறம் சளிக்கு ரொம்பவே நல்லதுங்க. மாதத்தில் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் நண்டு வாங்க போகும்போது இந்த அமாவாசை முடிஞ்சு நம்ம வளர்ப்பிற வரோம் இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் போய் நண்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் நண்டில் நிறைய ஃப்ளெஷ்ஷெல்லாம் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிற வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நண்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நண்டில் ஃப்ளஷ் அவ்வளோவா இருக்காது. நண்டு வாங்குறதுக்கு கரெக்டான டைமுங்க அமாவாசை முடிஞ்ச அந்த வளர்ப்புற டைம் தாங்க. சரி, இப்போது நம்ம நண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோங்க. இப்போ நம்ம நண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு 8 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. புளி மட்டும் நம்ம புளிப்புக்கு ஏற்ப தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும், புளி கம்மியாக தாங்க யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15 சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம், ஒன்றா சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அடுத்து 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. தோல் நீக்காமல் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு பூண்டு அப்படின்றதுனால சின்ன சின்னதாக தான் இருக்குங்க பூண்டு பல். இன்கேஸ் நீங்கள் பெரிய பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் பூண்டு போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை சீரகம், மிளகு, இந்த பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டிலையே தயார் பண்ண ஹோம்மேட் மசாலாங்க. இந்த மசாலாவில் நம்ம என்னென்ன குழம்புலாம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை தனியாகவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நண்டு குழம்புக்கு நம்ம இந்த மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலாவில் நான் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் போட்டு தாங்க நம்ம பண்ண போகிறோம். வாழைக்காய் போட்டு நண்டு குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம 1.5 கிலோ நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம நண்டு குழம்பு செய்ய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. புளி கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு, தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு, மிளகு சீரகம் பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் மசாலா எடுத்து வச்சுருக்கோங்களா, அதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் கையாலேயே நல்லா கட்டி பிடிக்காமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. நம்ம நண்டு குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா தண்ணி ரொம்ப அதிகமாக ரெடி பண்ணிக்கணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம குழம்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நண்டே கொஞ்சம் குழம்பு குடிச்சிருங்க. ஸோ அதனால் நம்ம அதிகமாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம நண்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம நண்டு குழம்பு ரெடி பண்ணிடலாங்களா? பாத்திரம் காஞ்சதும் ஒரு 25 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தே வதக்கி விடுங்க. நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு இப்படி வெங்காயம் வதங்கினதும் நம்ம நண்டு சேர்த்துக்கலாங்க. நண்டை சேர்த்ததும் இப்படி நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு தடவை இப்படி நல்லா பெரட்டினதும் மூடி போட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் இதை குக் பண்ண விடலாம். 5 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. நம்ம வச்ச அந்த 5 நிமிஷம் கேப்பில் நண்டை நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் வெங்காயம்லாம் கருகாமல் இருக்கணும். அப்பப்போ நீங்கள் இப்படி குலுக்கி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ண விடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்கேஸ் உங்களுக்கு மூடி திறந்து குளிக்க முடியல அப்படின்னா இப்படி மூடி போட்டு கூட நீங்கள் குளிக்கலாம்.
இப்போ நம்ம மசாலா தனியாக ஆட் பண்ணிடலாங்க. அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நண்டு வதங்கினதும் நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த மசாலா தனியாக ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதும் இப்படி லைட்டாக ஒரு கிளறுங்க. இப்படி குலுக்கினாவே கூட போதும். இந்த மாதிரி ஒரு தடவை இப்படி பண்ணதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் வாழைக்காவை சேர்த்துட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. வாழைக்காலாம் இதில் நல்லா அந்த குழம்புல முழுகிற மாதிரி இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வாழைக்காய் நண்டு எல்லாம் அந்த குழம்புல முழுகிற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் இதை கொதிக்க விடலாம். நண்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, நம்ம அந்த கிளறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம நண்டு குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக கொதிச்சு நல்லா வந்திருக்குங்க. வாசமும் செம்மையாக வந்திருக்குங்க. பாருங்கள், வாழைக்காய் நண்டு எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. வாசமும் சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து இதை குக் பண்ண எடுத்துக்கிட்டது ஒரு 20 நிமிஷம் இருக்குங்க. ஹைலியே குக் பண்ணிட்டோம். பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை இப்படி தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான நண்டு குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த நண்டு குழம்பு சளிக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் ஒரு முறை இந்த ஸ்டைலில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.